ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்தீஸ்வரம் சேனல். இன்றைக்கி வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு கொழுக்கட்டை தான். இது வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், டிஃபனாகவும் எடுத்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லியிருக்கேன் எல்லா ஸ்டெப்புமே உங்களுக்கு புரியும். நான் வந்து 1 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு டீ டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து நிறைய சேர்க்க வேண்டாம், சலசலன்னு ஆகிடும். 1 டம்ளர் தண்ணி போதும். 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இது மேல் தோல் பகுதியை மட்டும் நீக்கிட்டு நல்லா கையில் பிசைஞ்சு விட்டு நல்லா நைஸாக பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். கட்டிகளே இல்லாமல் நல்லா நைஸாக வந்து பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எந்த அளவுக்கு நான் வந்து எல்லா சக்கரவள்ளி கிழங்கையும் எடுக்கல, அந்த 1 கிலோவில் 2 சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து எவ்வளோ சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது அப்படிங்கிறத ஒரு கப்பில் வந்து அளந்துக்கலாம். அதே கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கலாம். எவ்வளோ சக்கரவள்ளி கிழங்கு எடுக்கிறோமோ 1 கப் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன். அதே 1 கப்பில் அரிசி மாவும் எடுத்திருக்கேன். இடியாப்ப மாவு தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் தான் சேர்க்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு சிட்டிகை அளவு சேர்த்தா போதும். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கு வந்து இனிப்பு அப்படிங்கிறதுனால சர்க்கரை வந்து நமக்கு தூக்கி கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்தா சரியாக இருக்கும், ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துட்டா. அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் மாவில் வந்து எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து திரும்பவும் சேர்த்துட்டு, தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கணும், நல்லா கொதிக்கிற தண்ணி தான் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இந்த அளவில் இருக்கும்போது பார்க்க ட்ரையாக இருக்கும். எல்லா மாவும் ஒன்று சேர்த்து நல்லா பிசையும் போது நமக்கு சரியாக இருக்கும். நல்ல மாவை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வரும்போது நல்லா மாவை நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து பூரணம் வந்து ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன், ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 1 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொஞ்சமாக முந்திரி வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி தேங்காய் துருவலை வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து தேங்காயும் முந்திரியும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் சர்க்கரை. 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 2 டீஸ்பூன் வந்து வெள்ளை சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து மைல்டாக இருந்தால் போதும், அதனால நான் கம்மியாக வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சர்க்கரை வந்து நல்லா முழுமையாக கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா முழுமையாக கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ மாவுலேருந்து ஒரு சிறிய உருண்டை எடுத்துகிட்டு நம்ம கொழுக்கட்டை அச்சில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்போ அதில் வச்சு லைட்டாக அதில் வச்சு நம்ம இது பண்ண போகிறோம்.
எடுத்த உருண்டைகளை கையில் இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து இப்போ தட்டி வச்சாச்சு. இப்போ அச்சில் வந்து இப்போ தேவையான அளவு வந்து பூரணை வந்து இதில் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக வச்சுட்டு இப்போ அந்த கொழுக்கட்டை அச்சில் நம்ம வச்சு அழுத்திட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா அந்த ஷேப் வந்து கிடச்சிரும். ஆல்ரெடி அதில் நெய் வந்து தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு. இப்படி லைட்டாக அழுத்தி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மாவை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஷேப் வந்து நல்லா அழகாக நீட்டாக வந்திருக்கும். ஸோ இந்த அச்சு இல்லாதவங்க வாழை இலையிலையும் வச்சு நீட்டாக செய்யலாம். ஸோ அதுவும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிடுறேன். இப்போ வாழை இலையில் லைட்டாக நெய் தடவி விட்டுடலாம். இப்போ அதே மாதிரி ஒரு உருண்டைகளை வச்சு இந்த மாதிரி மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம எடுத்துருக்க மாவுக்கு தகுந்த மாதிரி பூரணை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி வாழை இலையில் ரெண்டையும் மடக்கி விட்டுடலாம். வச்சுட்டு லைட்டாக அந்த கார்னரை மட்டும் அழுத்தி கொடுத்துக்கோங்க, நல்லா ஒட்டிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க. எது ஈஸியாக இருக்குமோ அது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி டிசைனுக்காக நான் வந்து ஒரு ஃபோக் வந்து வச்சு லைட்டாக அப்படி அழுத்தி விட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சா போதும். ரொம்ப வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. 15 நிமிஷம் நல்லா வாழை இலை போட்டு மூடி நம்ம வைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா 15 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா லைட்டாக கொழுக்கட்டை மேலேயும் கொஞ்சம் பூரணம் வச்சுட்டு அவ்வளோதான், சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.